ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம ஷின்சானுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பன்னி கிடைக்கும். அந்த பன்னியை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் ஃபன் பண்ணுறாங்கன்றத தான் என்னைக்கான எபிசோடில் பார்க்க போகிறோம். வீடியோ வேறு லெவலில் இருக்கும், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மசாவ், கசாமா, போச்சான் 3 பேரும் வந்துட்டு ஹீரோ இந்த ஷின்சான் எங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோவை அங்கிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை காட்டும். பார்த்தாங்க நம்ம தலைமை தொங்கிட்டு இருப்பான். உடனே கசாமாவும் பார்த்துட்டு, டே எருமை அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்ட்டு கேட்க, நம்ம தலைவனும் ஸ்லாத்து கெட்ட போட்டுக்கிட்டு, நான் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்து விளையாடிட்டு இருக்கேன்ட்டு ரொம்ப ஸ்லோவா சொல்வானா. கசாமாவை இந்த கேட்டுட்டு, நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள பொழுது விடுஞ்சிரு போல, மரியாதையா கீழே இறங்குன்னுவான். இப்ப மசாவும் ஷின்சான் இங்க பாருன்னு சொல்லிட்டு அவன் மறைச்சு வச்சிருந்த பன்னிக்குட்டிய ஷின்சான் கிட்ட காட்டுவானா. உடனே ஷின்சானும், மசாவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு தம்பி பிறந்தது என்கிட்ட சொல்லவே இல்லைன்னுவான். உடனே மசாவும், டே மென்டல், இது பன்னிக்குட்டிடா, என்னோட தம்பி கிடையாதுன்னுவா. இப்ப ஷின்சானும் அழகா இருக்குன்ட்டு மூக்கில கை விடுவானா. உடனே அந்த பன்னி கடுப்பாய் கையில இருந்து துள்ள ஆரம்பிச்சிரும். உடனே மசாவில் நானே கட்டியமா பிடிச்சிக்கிறேன்பான்மா. போச்சான்ல இல்ல நான் பிடிக்கிறேன்னுவா. கசாமல நீங்க வேண்டாப்பா நான் பிடிச்சிக்கிறேன்னுவா. போச்சான்ல உங்களை விட நான் தான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கேன், நான் பிடிக்கிறேன்ப்பா அதான் கரெக்டா இருக்கும்னுவா. உடனே மசாவும், இல்லப்பா இந்த பன்னியை கண்டுபிடிச்சது நான் தான், நானே பிடிச்சிக்கிறேன்னுவா. உடனே கசாமால இல்ல எனக்கு தான் முடி நிறைய இருக்கு, நானே பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நானுன்னு சொல்லிட்டு 4 மணி நேரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம தலைவனும் வாயில சொல்லு ஊத்திக்கிட்டு பேசாம அந்த பன்னியை நான் பிடிச்சி சமைச்சிட்டான்னு கேட்பான். உடனே மசாவும், உன்னை நான் ஸ்லிப்பர்ஸ்லயே அடிப்பேன்டா, உங்க வீட்டுல தான் இந்த பன்னியை மறைச்சு வைக்கணும், எப்படிப்பா மறைச்சு வைக்கிறதுன்னு கேட்பான். நம்ம தலைவனும், அந்த கொடுமையா ஏன் கேட்குற, எங்கள் அம்மா இப்போ செம்ம கடுப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போவான். நம்ம தலைவனும் ஆக்ஷன் காமனை வச்சு விளையாடிட்டு இருப்பான். உடனே மிக்ஸியும், ஷின்சான் மரியாதையே ஹீரோ வாக்கிங் கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம தலைவனும், அம்மா உங்களுக்கும் கால் இருக்குது, ஹீரோக்கும் கால் இருக்குது, அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போனால் என்ன, நான் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணுமான்னு நெக்கலாக பேசியிருப்பான். உடனே மிக்ஸி செம்ம கடுப்பாக இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும், எங்கள் அம்மா பேட் மூடில் இருக்காங்க, இப்போ நான் அந்த பன்னி எடுத்துக்கிட்டு போனேன், அவ்வளோதான் பன்னியோடு சேர்த்து என்னையுமே சூப் வச்சு குடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு இருப்பான். இப்போ நம்ம மிக்ஸி டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணி ஷின்சானுன்னுவாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நின்று அந்த பன்னி அப்படியே மறைச்சிருவாங்க. மிக்ஸியும், ஏன்டா எல்லாருமே ஒன்றா நிற்கிறீங்கன்ட்டு கேட்க, உடனே கசாமாவும், நாங்கள் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்றதை நிரூபிக்க தான் ஒன்றா நிற்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு நேரம் அந்த பன்னியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும் ஒரு 4-5 பாப்கார்ன் எடுத்து அந்த பன்னிக்கு போட, அந்த பன்னியும் நல்லா சாப்பிடுமா. உடனே மசாவும், டே ஷின்சான் நீ பன்னிக்கு கண்டதை போடுற, அது சாப்பிட்டுட்டு ஆகி போச்சுன்னா அதை நீ தான்ப்பா கழுவணும், ரொம்ப நாத்தடிக்கும், அதுக்கு முன்னாடி இந்த பன்னியை பர்மனெண்ட்டாக உங்கள் வீட்டிலே தங்க வைக்கணும், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுப்பான்ட்டு கேட்க, உடனே நம்ம தலைவனும் வெள்ளை கலரில் ஒரு துணி எடுத்து அதை பன்னிக்கு மேலே போட்டுட்டு, இப்போ எப்படி பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கா, ஹீரோன்னு சொல்லி எங்கள் அம்மாவை ஏமாத்திடலான்வான். உடனே கசாமாவும், டேய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, உங்கள் அம்மான்னா நேனியோட அம்மா மாதிரி ஈஸியாக ஏமாறுவாங்கன்னு நினச்சியா, வாய்ப்பே இல்லை, உங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பான்வான். உடனே மசாவும், நீ ஏன்டா நேனியோட அம்மாவெல்லாம் சண்டைக்கு இழுக்கிற, இங்கே பாரு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக யோசின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான். இப்போ மிக்ஸியும் ஷின்சான்னு கத்திக்கிட்டு மாடிப்படி ஏறி மெல்லமாக வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்களும், ஐயோ ஆபத்து வந்துட்டு இருக்கு, இந்த பன்னியை நீ புடின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த பன்னியை தூக்கி போட்டு மாறி விளையாடிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு அட்டை பாக்ஸ்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. இப்போ மிக்ஸியும் உள்ள வந்துட்டு, பசங்களா நீங்கள் ரொம்ப தாகமாக இருப்பீங்க, இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்கன்ட்டு சொல்ல, நம்ம தலைவனும், நான் இப்போ உங்ககிட்ட ஜூஸ் கேட்டேனான்னு கேட்பான். உடனே மிக்ஸி ஒரு முறைப்பாங்களா, மற்றவங்க எல்லாருக்குமே வேர்க்க ஆரம்பிச்சிடும். மிக்ஸியும், உங்களுக்கு ஏன்டா திடீர்னு வேர்க்குதுன்னு கேட்க, மசாவும் ஹீட் பாடி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அப்படியே இரும்பி காட்டுவானா. உடனே மிக்ஸியும், ஹீட் பாடினா ஏன்டா இரும்பல் வருதுன்னு கேட்பாங்க. மசாவும், தூங்கி எழுந்தா கொட்டாவி வர மாதிரி இரும்பல் வருது, ஆளை விடுங்க ஆன்ட்டின்வான். இப்போ மிக்ஸியும் அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ மசாவும் அந்த அட்டை பாக்ஸ்குள்ளே வந்து அந்த பன்னி அப்படியே தூக்குவான். பார்த்தா அட்டை பாக்ஸ்குள்ளே மிக்ஸி வச்சிருந்த பிஸ்கெட் எல்லாத்தையுமே அந்த பன்னி ஒரு பிடி பிடிச்சிட்டு இருக்கும். உடனே நம்ம தலைவனும், போச்சு சும்மானாலே எங்கள் அம்மாவுக்கு பன்னினா பிடிக்காது, எங்கள் அம்மாவோட ஃபேவரட் பிஸ்கெட்டை வேறு இது சாப்பிட்ருச்சு, இப்போ இது எங்கள் அம்மா கையில் மட்டும் சிக்கிச்சு, அவனை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கும்முன்னு கும்மிடுவாங்க. சரிடா மசாவும் கையில் வச்சிருந்த பன்னி எங்கடான்னு கேட்க, எல்லாருமே எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்ப்பாங்க. அது மாடியை விட்டு இறங்கிட்டு ஹாலில் வேகமாக ஓடிட்டு இருக்கும். அதை மிக்ஸி பார்த்துட்டு, டே ஷின்சான் ஹீரோவை ஹாலில் விட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே வாடான்வாங்க. உடனே இவனுங்களும் மாடியை விட்டு கீழே இறங்கி வருவாங்களா. மிக்ஸியும், என்ன கண்ணுங்களா ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்கீங்களா, பார்த்து பத்திரமா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்காக போவாங்க. நம்ம ஆளுங்களும், நல்ல வேலை உங்கள் அம்மா கண்டுபிடிக்கலப்பான்னு சொல்லிட்டு சரி அந்த பன்னி எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி அப்படியே தேட ஆரம்பிப்பாங்க. ஹாலில் ஒரு மூளை விடாமல் எல்லா இடத்துலையுமே தேடுவாங்க, டேபிள் கடியில் தேடுவாங்க, கிச்சன் கிட்ட தேடுவாங்க, எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துருவாங்க. பட் அந்த பன்னி எங்கேயுமே இருக்காது. போச்சான் ஒரு படி மேலே போயிட்டு ஹீரோவை கூப்பிட்டு, டே தம்பே உன்ன மாதிரி ஒரு பன்னிக்குட்டிங்க வந்துதா பாத்தியான்னு கேட்பான். ஹீரோ எப்படிரா பதில் சொல்லும். இப்போ ஷின்சானோட அம்மாவும்,
பசங்களா உங்களுக்கு நான் டேஸ்ட்டான ரைஸ் கேக்கை சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சுட சுட கொண்டு வந்து வைப்பாங்க. நம்ம தலைவனும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் கேக்கை வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனால் மசாவை கசாமல் போச்சனுக்குலாம் ஒரே பயம். எங்கே அந்த பண்ணி ரைஸ் கேக்கோட ஸ்மெல் பண்ணிவிட்டு மிக்ஸி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மிக்ஸி அந்த பண்ணியை யூஸ் பண்ணி ரைஸ் கேக் பண்ணிவிடுவாங்க. அதனால் இவனுங்களாம் பயத்தில் இருப்பாங்க. நம்ம தலைவனா எதையுமே கண்டுக்காமல் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அந்த பண்ணியை காட்டுறாங்க. அது ஹீமாவரி கூட படுத்துக்கிட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கும். இப்போ ஹீமாவரியும் கண் முழிச்சு பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லிட்டு பன்னியோட மூக்குக்குள்ளே கையை விட்டு 2 ஆட்டை ஆட்டுவா. பண்ணி ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிரும். ஹீமாவரியும் பின்னாலேயே துரத்திட்டே வந்துட்டு இருப்பா. இப்போ அந்த பண்ணி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே மிக்ஸி மேலே போய்ட்டு ஒட்டிக்கும். அவ்வளோதான், மிக்ஸியெல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. அடுத்து மிக்ஸி கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே அந்த வீட்டை சுற்றி வேகமாக ஓட ஆரம்பிக்கும். நம்ம ஆளுங்களும் அந்த பண்ணியை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கு பின்னால் இவனுங்களும் ஓட ஆரம்பிப்பானுங்க. அத்தனை பேரை ஓடியும் அந்த பண்ணியை பிடிக்க முடியாது. அது டேபிளுக்கு அடியெல்லாம் பூந்து வளைஞ்சு ஓடி நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஆட்டம் காட்டிடும். இப்போ அந்த பண்ணி அப்படியே வீட்டை விட்டு வெளியே போய் ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ மிக்ஸியும் என்னடா என் தலையிலேயே மிளகா அரைச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்களும் அந்த பண்ணியை ரோட்டில் துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரா. நம்ம ஆளுங்களும் ஐயா பெரியவரே அந்த பண்ணியை பிடிங்கன்னுவாங்க. ஆனால் அவர் அந்த பண்ணியை பிடிக்க மாட்டார். அந்த பண்ணி தான் அவரை பிடிக்கும். உடனே நம்ம ஆளுங்களும் நைஸ் கேட்ச் ப்ரோ, அந்த பண்ணியை கொடுக்குறீங்களான்னு கேட்க உடனே அவரும் தம்பி என்னோட புஜ்ஜு குட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்வார். உடனே நம்ம தலைவனும் புஜ்ஜு குட்டியா, இதுக்கு பேர் புஜ்ஜு குட்டியான்னு கேட்பான். உடனே அவரும் ஆமாம்ப்பா, எனக்கு இந்த பண்ணி இன்னொரு குழந்த மாதிரி, இதை நான் காணுன்ட்டு ரொம்ப தவிச்சிட்டேன். நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி காப்பாற்றி வச்சுருந்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப நன்றின்வார். உடனே மசாவும் அங்கே பார்த்தீங்களாப்பா, இவருக்கு இந்த பண்ணி குழந்த மாதிரியாம். ஸோ கண்டிப்பாக இவர் இந்த பண்ணியை நல்லா தான் பார்த்துப்பாரு. நீங்கள் போயிட்டு வாங்க ப்ரோன்மா. அவரும் அந்த பண்ணியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த பண்ணியும் இவங்களையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம தலைவனும் சூப்பர் பிரச்சனை முடிஞ்சதுன்னுமா. கசாமாவும் இல்லை பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அந்த பண்ணியை உங்கள் வீட்டில் மறைச்சி வச்சுருந்ததுனால இப்போ உங்கள் அம்மா உன்னை வெளுக்க போகிறாங்க அடின்மா. உடனே நம்ம தலைவனும் பார்த்துக்கலாம் விடுடா டேய், எவ்வளவோ பார்த்துட்டேன், இதை பார்க்க மாட்டேனான்வா. இதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம சின்னதாக ஒரு பெட் கேம் விளையாடலாம். எனக்கு என்ன பிடிக்குன்றதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஓகே, கேட் ஆர் டாக்? எனக்கு டாக் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? லயன் ஆர் டைகர்? எனக்கு லயன் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கேமல் ஆர் ஜிராஃபி? எனக்கு கேமல். உங்களுக்கு? அடுத்து கோல்டு ஃபிஷ் ஆர் ஸ்டார் ஃபிஷ்? எனக்கு ஸ்டார் ஃபிஷ் தான். உங்களுக்கு என்ன? இது சூப்பராக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். வால்டரா இல்லை கேப்டன் பிளாக்கா? கேப்டன் பிளாக் என்னது செக்ஷன் 13 சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆளாக இருந்தாலும், ஆனால் வால்டர் ஒரு சாதாரணமான ஆளாக இருந்துக்கிட்டு சிண்டு கிண்டுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு கேப்டன் பிளாக்கை விட வால்டரை தான் பிடிக்கும். உங்களுக்கு யாரும் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஏன்டா வளவலன்ட்டு சம்மந்தானமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் ஒருத்தர் சொன்னார், ப்ரோ வீடியோ கொஞ்சமாச்சும் லென்த்தாக போடுங்கன்ட்டு. 8 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இஷ்டத்துக்கு பேசிட்டேன். அப்போ தான் நடுவுலையும் 4 ஆடை போட்டு விட முடியும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பாய்.